இன்னைக்கு நம்ம கிச்சன்ல சிக்கன் பக்கோடா பண்ண போறோம். சாயங்கால நேரத்துல டீ டைம்ல இந்த மாதிரி பக்கோடா செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பக்கோடா எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். சிக்கன் பக்கோடா செய்கிறதுக்கு எலும்பில்லாத சிக்கனா 1/2 கிலோ க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 கிலோவுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் மசால். இது வந்து கடலை மாவு, இதில் 1.5 ஸ்பூன், அரிசி மாவு 1.5 ஸ்பூன், ஒரே அளவாக தான் போட்டிருக்கேன். இது வந்து கார்ன்ஃப்ளவர், அதுவும் 1.5 ஸ்பூன், மிளகாத்தூள் இதில் 1/2 ஸ்பூன், காரத்தை பொறுத்து மிளகாத்தூள் அதிகம் கம்மி சேர்த்துக்கலாம். இதில் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், ஒரு பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லித்தலை, கொஞ்சம் எண்ணெய், 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா போதும். தேவையான உப்பு. இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம். நல்ல கலராக வேணும் அப்படின்னா கொஞ்சம் கலர் பவுடர் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து நம்ம பொரிச்சு எடுக்கிறப்போ நல்லா ரெட் கலராக இருக்கும். தயிர், முட்டை இந்த மாதிரி எதுவும் சேர்த்துக்கவும் வேண்டாம். இப்போ நம்ம என்ன போட்டிருக்கணும் அதுலேயே நீங்கள் பெரட்டி வச்சுக்கிட்டா போதும். இது போல் சிக்கனை நான் தண்ணி ஊற்றியே பெரட்டலாம், அந்த இருந்த ஈரப்பசையிலேயே பெரட்டி வச்சுருக்கேன். 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பொரிச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் பக்கோடா ஊற வச்சு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ பொரிச்சுக்கலாம். பொரிக்கிறதுக்கு நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ எடுத்து போட்டுக்கலாம். போட்ட உடனே சிக்கன் வந்து போட்டதுமே கலந்து விடக்கூடாது. அப்படி கலந்து விட்டிங்கன்னா மசால் தனியாக சிக்கன் தனியாக மாறி அப்படி பிரிஞ்சு வந்துடும். அதனால் போட்டு ஒரு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி தானாக அதை எலும்பி வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திருப்பி போடுங்க. அப்போ தான் மசால் வந்து சிக்கன்லேருந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். சிக்கன் நல்லா வெந்துருச்சு, நல்லா கலரும் மாறி வந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா சாஃப்டாக இருக்காது அப்படின்றதுக்காக சீக்கிரமே எடுத்துட்றேன். இப்படி எடுத்தாலுமே நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதே போல் மற்ற எல்லாத்தையும் போட்டுக்கலாம். சிக்கன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இது ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் போல் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும்.